வணக்கம் நண்பர்களே, இந்த வாட்டி கண்டிப்பாக மிஸ் ஆகாதுங்கிறதுல நாள் 3 பல்லுக்குள்ளில் வீடியோ எடுக்கவே முடியல. ஏன்னா முதல்ல நேற்று நைட்டே நம்ம அண்ணன் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டான் நேரமாக வருவேன்னு. அதனால நான் கொஞ்சம் நேரமே வந்துட்டேன். ஃபோக்கஸ் ஃபுல்லாக ட்ரில்ஸ் தான். ட்ரில்ஸ் டெவலப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் பெட்டர் ஆக்கிட்டு இருக்கேன். ரிதம் தான் என்ன பண்ணணும்னு தெரியல. அந்த ஃபேக்டர் மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கு. ஓகே, ட்ரை பண்ணலாம். பக்காவாக ரிசல்ட் எடுத்து கொண்டு ஓரளவுக்கு இன்னைக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடான செஷன். அதில் போகும்போது தண்ணியை தான் தூக்கிட்டு போனேன். வீட்டு வந்தால் சத்துக்குடி ஓட்ஸ் அடிச்சு கொஞ்சம் உடம்பு அங்கேயும் இங்கேயும் இழுத்து விட்டு மட்டாவாக ஒரு ஸ்ட்ரெச்சை போட்டேன். காப்பி வந்துச்சு. அது வயலு போஸ்ட் சாப்பாடு பயிர் வாங்கிட்டு வந்துட்டேன். கூட பீஃப் வாங்க வந்தேன். வேற எதுக்குள்ள உச்சைக்கு கொஞ்சம் தேவைப்பட்டது. ப்ராக்டிஸ் கிளம்பலாம் துணியெல்லாம் பேக் பண்ணி உள்ள வச்சா திடீர்னு கால் வருது மேட்ச் இருக்குன்னு. ஸோ அதான் மேட்ச் கிளம்பி பாதி காஞ்சி பாதி காயாம ஒயிட்ஸ் அப்படி தூக்கிட்டு வந்துட்டேன். இந்த பஸ்ஸில் யாருனாங்க ஆனால் ஒஸ்ட்டுங்க. எனக்கு கரெக்டாக தூங்க முடியாது. ஏன் சிரிக்கேன் கரெக்டாக வீடு இருக்கும்போது தாத்தா வெடிக்க பார்த்தாரு. உச்சைக்கு வீட்டிலேருந்து சாப்பாடு போட நேரம் இல்லை. அதனால தூக்கிட்டு வந்து கிரவுண்ட்ல இருந்து தின்னுட்டேன். என்ன மேட்ச்சில் என்ன சம்பவங்கள்னா போடும்போது அந்த ரிதம் வந்து இன்னும் ஒத்து வரவே இல்லை. பாதி இது ஓடி வந்த அப்புறம் ஓடி போயிட்டே இருக்கேன். அது ஸ்டாப் பண்ண முடியல. அந்த ஜம்ப் கொஞ்சம் பாக்ஸ் ட்ரில் ஃபாலோ பண்ணி கரெக்டாக எடுக்கணும். இன்னிங்ஸ்ல அவங்க ஒரு 150 வச்சாங்களா. இங்க ஜெகான வேற 6 நசக் ப்ரோ ஐசக் அவர் பேட்ல பட்டால இப்ப தெரிச்சுட்டே இருக்குல்ல. மேட்சை முடிச்சுட்டு வந்து குடிப்புக்கு டீயை போட்டேன்னா வீட்டுக்கு கிளம்பலாம் நிக்க என்ன காவல் காக்க வச்சுட்டாங்க. 1 மணி நேரமா பஸ் ஸ்டாண்ட்லேயே நான் கிடந்தேன். ஊர்ல போத்தீஸ்ல 50% ஆஃபர் போட்டிருக்கான். ஸோ அதனால வந்தேன். கூட்டம்னா நல்ல கூட்டம் இல்லை. ஓகே, கூட்டம் நல்ல ஒரு கூட்டம் தான். வீட்டுக்குள்ள தேவையான சாதனம்லாம் கொஞ்சம் வாங்கணும். அதில் கொஞ்சம் 50-50 இருந்து அது கொஞ்சம் வந்ததே இந்த ஓட்ஸ் வாங்குறதுக்கு தான். ஸோ அதையும் வாங்கிட்டு வீட்டுக்கு ஒரு சூட்டை போட்டு வந்தது கிட்டத்தட்ட 12 மணிக்கிட்ட ஆச்சுடா. தூங்கிட்டு தான் சாப்பிட்டேன். இவ்வளோ நாள் இவ்வளோ தான் ப்ரோ.